அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. வீட்டு மனை திட்டங்கள் இது அதுன்னு தமிழே அவ்வளோ வர இப்பயாவது பெட்டர், அப்போ ஒண்ணுமே வராது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் பண்ண போலும் நான் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் முதல் லிங்கே வந்து ஒரு 25 ரீடேக் போச்சு. என்னால முடியல. சரி எனக்கு இது வேணாம், நான் இந்த வேலை பண்றேன், நீங்க ஃபைன் சம்படி ஆல்ஸ்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். ரைட்ல மால்ல போய் ஒரு ஈவென்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு போய் அவங்க கிட்ட பேசணும். வெக்கமானும் சூடு சோறுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி மால் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது சடனா ஒரு சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு சில பேரும் ஷாப் பண்றதுக்கு தான் வராங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கிற விஷயத்துல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்க கிட்ட தைரியமா போய் பேசினா அவங்க உங்களை அசிங்கப்பட்டுனாலும் இப்ப தள்ளி விட்டுட்டு போயிடும். ஒரே ஒரு வருத்தம், எங்க அப்பா வந்துட்டு நான் பண்ணது ரொம்ப மட்டமா கேவலமா இருந்தாலும் 2 நிமிஷத்துக்கு வந்தா கூட எங்க அப்பா உட்காந்து பாப்பாரு. இப்ப உட்காந்து பாத்துருந்தானா யூ வுட் பீன் வெரி வெரி ப்ரவுட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இங்க தான் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அதுதான் நான் நினைக்கிறேன், பார்த்துட்டு இருப்பாருன்னு. எங்க அப்பாவுக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. எங்க இருந்து அந்த ஆசை வந்து தெரியல, எனக்கு படிப்பே வராது, கிளாஸ்லயும் இருக்கவே மாட்டேன் நான். ஏதோலாம் எங்க அப்பா வந்து பயங்கர ஆசை வச்சிருந்தாரு, டாக்டர் இதாவது. அந்த மாதிரி எனக்கு படிப்பே வராது. மேபி படிச்சா வரும், ஆனா நான் ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்டு டான்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். பயம் இந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அங்க கமல் சார் எல்லாம் இருக்காரு. ஒரு லெவல் ஆஃப் தமிழ் பேசணும்ல, எனக்கு வேற பயம் என்னோட அந்த லோக்கல் தமிழ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுறேன். கடைசி நாள் நான் தான் சொன்னேன்ல, நீங்க வந்து எனக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ நீங்க பண்ணிக்கோங்க. அது உங்களோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் ஃபேக்ட்ஸ் கிடையாது. உங்களோட ஒப்பீனியன் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அது உங்க கண்ணில் அசிங்கம் இருக்கு, அதனால நீங்க அசிங்கத்தை பாக்குறீங்க. ஸோ அது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் டு ஷோ தட் இது ஒரு ரிலீஜியஸ் கான்வர்சேஷனே கிடையாது. நான் ஒரு பொண்ணு எவனோ ஒருத்தன் கிட்ட வந்துட்டு இப்படி பேசுனா எனக்கு பிடிக்கல, அதனால எனக்கு தெரியும் நீ மூடிட்டு போன்னு நான் சொல்றேன். இதுல என்ன? ஹலோ சாம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you so much for coming. Thank you so much for having me. Thank you. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பத்தி நாங்க நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆமா அவ்வளோ இருக்கா கண்டென்ட் ரிசர்ச் எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணேன். உங்க ஃபேமிலி பத்தி எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. எனக்கு நாங்களும் பாக்குறோம் 8 அப்டேட் அப்படிதான் போடுறாங்க. டாடி நேமா 8 அப்டேட், மதர் நேமா 8 அப்டேட், எல்லாமே 8 அப்டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலி பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அது ஏன்னா என்னோட ஃபேமிலிக்கும் மீடியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னோட என்டையர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பர்சன் இன் மீடியா. அதனால யாருமே, எங்கள் அம்மா ஒரு ப்ரொஃபஸர், மை டேட்ஸ் நோ மோர், அவர் ஒரு ஹார்ட் பேஷண்டாக இருந்தனால ஹீஸ் நோ மோர். அப்பா பேர் அன்வர், ஆனால் அப்பாவுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லணுமான்னு நான் யோசிச்சு தான் இருக்கேன். ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா ஹிஸ் ரியல் நேம் இஸ் அன்பழகன். அண்ட் தென் எங்கள் அம்மா அப்பா பயங்கரமாக இந்த பாம்பே லவ் ஸ்டோரி ஓடி போய் கல்யாணம்லாம் பண்ணாங்க. அண்ட் அதனால ஐ கம் ஃப்ரம் 2 different backgrounds. எங்கள் அம்மா பேர் ஷமீம். ஸோ ஐம் போத், ஐ கன்சிடர் மை செல்ஃப் அ முஸ்லிம் as well as a Hindu. ஓகே ஓகே. வேற என்ன, எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கான், அவன் கல்யாணம் பண்ணி கனடால செட்டில்டு. ஓகே, இது இப்பதான் மேடம் எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி என்ன தேடினாலும் எங்க பார்த்தாலும் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு வேற எதுவுமே நாங்க தேடி எடுத்துக்கிட்டே இருந்தோம். நீங்க ஏன் வந்து மீடியா சூஸ் பண்ணீங்க? நான் மீடியா சூஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, உங்களோட ப்ரொஃபஷன் தான் உங்களை சூஸ் பண்ணணும்னு. அது வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்வேன். நான் மீடியா சூஸே பண்ணல. எனக்கு வந்து ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், லைஃப்ல என்ன பண்ணணும்னு நிறைய ஐடியாஸ் இருந்தது, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணேன். நான் ஸ்கூல் படிக்க போது எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, டீச்சர் ஆகணும்னு ஆசை, அதுக்கப்புறம் டாக்டர் ஆகணும்னு ஆசை. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச கையோட நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த டாக்டர்லாம் ஆகணும்னா பயங்கரமாக படிக்கணும், நமக்கு அதெல்லாம் வராது, ஃப்ரீ விட்டுட்டேன். தென் ஐ டிட் சைக்காலஜி பண்ணி ஐ வாண்டட் டு பிகம் அ கவுன்சிலர். ஆனால் சைக்காலஜியில் வந்து ஆப்வியஸ்லி சம்டைம்ஸ் அவங்களை வந்து மென்டலி அஃபெக்டட் சில்ட்ரனோட ஒர்க் பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப, ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேகேஜ் எல்லாம் நீங்கள் ஒர்க்லேயே விட்டுட்டு வந்துடணும். பட் நான் அது எல்லாத்தையுமே ஐ வாஸ் பிரிங்கிங் இட் பேக் ஹோம். அதனால சரி இதுவும் நமக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஆர் பண்ண கையோட ஒர்க் கிடச்சிது. பட் ஐ வாண்ட் டு பி அ டிசைனர். கடை திறக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு டிசைனர் ஸ்டோர். எங்கள் அப்பா கிடையாது, முடியாதுன்னு சொன்னனால சரி ஹெச்ஆர் ஜாப் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணேன். எனக்கு அந்த 9 to 5 9 to 6 அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகலை. ஐ வாஸ் வெரி போர்ட் அண்ட் டிப்ரெஸ்ட். அப்போ வந்துட்டு நான் பார்ட் டைம் சும்மா நான் என்ன பண்ணுவேன்னா பர்த்டே பார்ட்டிஸ் ஹோஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் பாட்டி எங்களோட ஃபேமிலியில் வந்து பர்த்டேஸ் இருக்க போது நிறைய கேம்ஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. மை கிராண்ட் மாம் வாஸ் ஒரு பயங்கர ஒரு டேலண்டட் லேடி. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டேலண்ட் வந்திருக்கு. அதில் ஒரு டேலண்ட் என்னன்னா, இந்த பர்த்டே பார்ட்டியில் யூனிக்காக நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலியோட பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் நான் ஹோஸ்ட் பண்ண வச்சாங்க. ஓகே, அங்கே ஒரு ஈவெண்ட் மேனேஜர் என்னை பார்த்து எனக்கு வந்து ஈவெண்ட்ஸ் மால் ஆக்டிவிட்டீஸ் தந்து, மால் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கார்ப்பரேட்லேருந்து டெலிவிஷன் வந்தது தான். பெரிய ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி எல்லாம் கிடையாது. ரைட் டைம்
ரைட் பிளேஸ்ல இருந்தேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஐ எம் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அதனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் பிடிச்சதுன்னா இறங்கி வேலை செய்வேன் நான். நைஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் சேலரி கேட்கலாமா மேடம்? கேட்கலாமே. வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி? ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணதுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணோம். 500 ரூபாய் கிடைச்சது. 500 ரூபாய் தான் மேடம். இப்போ நீங்க 50 லட்ச ரூபா வாங்குறீங்களாமே ஒரு ஐபிஎல் ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா? 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன்னா நான் எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்? எனக்கு சொல்லுங்க. நான் எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இந்த கேள்விகளை நான் பாட்டுக்கு எங்கயாவது இந்த அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். ஹாலிடே பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் கிடையாது. மேடம் நீங்க ஐபிஎல்க்கு 50 lakhs வாங்குறீங்கன்னு ஒரு யூடியூப்ல போட்டுருந்தாங்க மேடம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. என்னோட பாசஸ் கிட்ட நான் சொல்லுவேன், கேட்டுக்கோங்க என்னோட வொர்த் என்ன, நீங்க எவ்வளவு எனக்கு காசு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. ஓகே. இந்த லைக் நம்ம வந்து இந்த பர்த்டே ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு கார்ப்பரேட் இல்ல மால்ல போய் ஒரு ஈவென்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு போய் அவங்க கிட்ட பேசணும். இந்த மால் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வெக்கம் மானம் சூடு சோறுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. கரெக்ட் மேடம். ஆங்கராலே நமக்கு இருக்கக்கூடாது. யார் எப்படி உம்முன்னு உட்கார்ந்தாலும் நம்ம போய் பேசணும், சிரிச்சுட்டு உட்கார்ந்தாலும் போய் பேசணும், என்ன நடந்தாலும் போய் பேசணும். ஸோ ஐ திங்க் நான் கொஞ்சம் காமெடிக்காக அதை சொன்னேன். பட் யூ ஹேவ் டு பி அ பீப்புள்ஸ் பர்சன். எஸ்பெஷலி மால் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது சடனாக ஒரு சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு சிலர் வெறும் ஷாப் பண்ணுறதுக்கு தான் வராங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிற விஷயத்தில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்க கிட்ட தைரியமாக போய் பேசணும். அவங்க உங்களை அசிங்கப்பட்டுனாலும் இப்போ தள்ளி விட்டுட்டு போயிடும். உங்களை யாராவது இது பண்ணிருக்கீங்களா? நான் திட்டலாம் வாங்கியிருக்கேன் நிறையா. என்ன மாதிரி திட்டம்? தலையெல்லாம் விட்டுருக்காங்க. அவங்க ஷாப் பண்ணிட்டு இருப்பாங்க, நானும் ஷாப்பிங் பண்ண போறேன்னா என்கிட்ட மைக் எடுத்துட்டு யாராவது வந்து ஹாய் டு யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் a கேம்னா போமான்னு தான் சொல்லுவேன். அப்ப அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் நான் தான் சொன்னேன்ல, ஒரு இஃப் யூ ஹேவ் அ கோல் இன் லைஃப் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நைஸ். ஓகே. இப்போ டெலிவிஷன் அப்படின்னு வரும்போது இப்போ இது நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டோம். டெலிவிஷன் எப்போ உங்களுக்கு கால் வந்தது? அதுவும் வந்து பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரி எதுவுமே கிடையாது. நான் மால்ல ஆஸ் யூஷுவல் கூவிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து இப்ப பிக் பாஸ்ல கூட வந்தாரு, விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஆமா, இப்போ லாஸ்ட் சீசன்ல வந்தாரு. எக்ஸாக்ட்லி. அவர் வந்து அப்ப ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன பார்த்துட்டு ஒரு ஷோ இருக்கு விஜய் டிவில, இது வந்து அது இட் வாஸ் a real estate based show. அது பண்றியா? ப்ரீ ரெக்கார்டட் ஷோ தான் சொன்னாங்க. ஸோ ஐ செட் ஓகே அண்ட் ஐ டுக் இட் அப். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ. வீட்டு மனை திட்டங்கள் இது அதுன்னு தமிழே அவ்வளோ இப்பயாவது பெட்டர், அப்போ ஒண்ணுமே வராது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் பண்ண போகணும், நான் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் முதல் லிங்கே வந்து ஒரு 25 ரீடேக் போச்சு. என்னால முடியல. சார் எனக்கு இது வேணாம், நான் இந்த வேலை பண்றேன், நீங்க ஃபைன் சம்படி ஆல்ஸ்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் போய் எனக்கு ஏதோ லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் மாற்றி ஈஸியாக எழுதி கொடுத்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் ஷோ. ஓகே. அண்ட் அது வந்து ஒரு 4-5 எபிசோட், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. அது ஒரு ஸ்பான்சர் பேஸ்ட் ஷோ மாதிரி, சண்டே காலங்காத்தால வரும், அவ்வளோதான், பெருசாக கிடையாது. அப்படிதான் ஆரம்பிச்சுது. அங்கேருந்து ஐ திங்க் எஸ்எஸ் மியூசிக்ல எனக்கு ஒரு ஷோ கிடைச்சது, ஒரு காலர் இன் ஷோ. 1 மாசம் பண்ணேன். எனக்கு அப்போ செட் ஆகல ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் வந்து 2 கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்ட்ஸ் எனக்கு. அண்ட் எனக்கு அவங்க கொடுத்த அந்த ரோல் அதெல்லாம் எனக்கு அப்போ அந்த டைம்ல எனக்கு செட் ஆகலை. ஸோ 1 மாதம் தான் ஒர்க் பண்ண விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு காமெடி ஷோ பண்ணேன். அந்த காமெடி ஷோ ரொம்ப காமெடியாக இருந்தது. ஐயோ இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, அடுத்த வாட்டி வேலை கூப்பிட மாட்டாங்க. பட் இட் வாஸ் அ பிட், நம்மளோட ஒரு பர்சனல் ஒரு சென்சிபிலிட்டிஸ்ன்னு இருக்கும்ல, எனக்கு அந்த ஹியூமர் இந்த ஷோ எனக்கு ரொம்ப எனக்கு செட் ஆகல அது. பட் நான் பண்ணேன், நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஐ டிட் தி என்டையர் சீசன். ஸோ அதுக்கப்புறம் ஐ டென்ட் வாண்ட் டு டூ டெலிவிஷன். நான் என்ன நினச்சிட்டேன்னா, நமக்கும் இதுக்கும் செட் ஆகலை, நம்ம வந்து கார்ப்பரேட், நமக்கு தான் ஈவெண்ட்ஸ் கரெக்டாக போயிட்டுருக்கேன், ஈவெண்ட்ஸ் பண்ணலான்னு. பட் ஐ ஆல்சோ ஒர்க் வித் NDTV ஹிந்து இன் பிட்வீன். அதை நான் மாறேன்ட்டேன். அங்கே வந்துட்டு நான் ஃபீச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். போய் ஷாப்பிங், சூப்பர் ஷாப்பர், மேக் ஓவர், இந்த மாதிரி சிம்பிள் பட் ஃபன் திங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த காமெடி ஷோக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக், வேண்டாம் இது நமக்கு செட் ஆக மாட்டாங்க, நம்ம தான் இங்கே காமெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஐ குவிட் டெலிவிஷன் ஆஃப்டர் தட். ஓகே. அதுக்கப்புறம் வந்தது ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்போர்ட்ஸ் வந்துட்டீங்க. ஸோ வீட்டில் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு டெலிவிஷன் கூப்பிட்றாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஷோ இதுக்கு கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது ஹவு டிட் யூ கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ்? ஸோ நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா ஒரு ப்ரொஃபஸர். எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் IAS ஆகணும்லாம் ஆசை. எங்கேருந்து அந்த ஆசை வந்துன்னு தெரியல, எனக்கு படிப்பே வராது, கிளாஸ்லேயும் இருக்கவே மாட்டேன் நான். இதெல்லாம் எங்கள் அப்பா வந்து பயங்கர ஆசை வச்சுருந்தாரு, டாக்டர் இதாவது. அந்த மாதிரி எனக்கு படிப்பே வராது. மேபி படித்தா வரும், ஆனால் நான் ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்டு டான்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட கார்ப்பரேட் ஜாபை விட்டு, லைக் ஐ குவிட் மை கார்ப்பரேட் ஜாப். குவிட் கூட கிடையாது, நான் அப்ஸ்கான் பண்ணேன். முந்தானத்து கூட என்னோட பாஸை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ண ஒரு பார்ட்டியில் இட்ஸ் லைக் ஸோ ஐ அப்ஸ்கான் ஃப்ரம் மை ஜாப். இன்னும் என்னோட டிகிரி கூட நான் கலெக்ட் பண்ணலாம் அவங்க கிட்ட இருந்து. ஏன்னா அதுக்குள்ளே நான் ஒரு 2-3 பார்ட் டைம் ஷோஸ் பண்ணியிருந்தேன், ஈவெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு தெரியும் நான் விட்டுட்டு வந்தேன்னா நிறைய ஈவெண்ட் மேனேஜர் எனக்கு ஒர்க் தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதை என்னோட ஃபேமிலியில் யாருமே ஒத்துக்கல. ஐ திங்க் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும்
என் ஃபேமிலி எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவாங்க. இல்ல, இல்ல அவ வந்துட்டு ஹெச்ஆரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்குமே சொல்லல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தே ரியலைஸ் தட் ஓகே திஸ் இஸ் அ சேஃப் இண்டஸ்ட்ரி. எனக்கு நான் என்ன பண்றேன்னு எனக்கு கிளியரா தெரியும். நான் கிளியரா இருக்கேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஓகே. பட் நெறைய டெய்லி திட்டு வாங்குவேன். என் வீட்லலாம் கர்ஃப்யூ எப்படி இருக்கும்னா 6 மணி 6:30 மணியெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். இங்க 6 மணி தான ஷோவே எக்ஸாக்ட்லி. ஆரம்பிக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டெல்லாம் செம்ம திட்டு வாங்குவேன். செம்ம பிரச்சனை போகும் வீட்ல. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து எங்கேருந்து மை பேரண்ட்ஸ் ஆர் கமிங் இஸ் அவங்களுக்கு வந்து தெரியல எந்த அளவுக்கு ஒரு சேஃபா இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி. வில் ஐ பி ஓகே? அந்த மாதிரியான ஃபியூச்சர் என்ன? ம். ஸோ இதெல்லாம் கிளியர் ஆக ஆக அவங்க தே வர் லைக் ஓகே ஃபைன். ம். பட் நானும் நெறைய அடம் பிடிச்சு முடியாது நான் இதுதான் பண்ணுவேன். என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நான் அந்த மாதிரிலாம் நெறைய சண்டை போட்டுருக்கேன் நான். நைஸ். ஸ்டபர்னா இருந்திருக்கேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டாங்க. சரி உனக்கு ஓகே. என்ன வேணுமோ பண்ணிக்கோன்னு. அண்ட் எவர் சின்ஸ் தென் எதுவுமே சொன்னது கிடையாது. ஓகே. டாடி வந்து உங்கள எல்லாம் ஹோஸ்ட் பண்ணி நீங்க உங்கள பார்த்துருக்காரு டாடி? அன்ஃபார்ச்சுனேட்லி எங்க அப்பா வந்து பயங்கர ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேன். அவர் நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம். எங்க அப்பா வந்துட்டு நான் பண்ணது ரொம்ப மட்டமா, கேவலமா இருந்தாலும் 2 நிமிஷத்துக்கு வந்தா கூட எங்க அப்பா உட்காந்து பார்ப்பாரு. மத்தவங்க யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா பயங்கரமா பிடிக்கலன்னு சொன்னா கூட உட்காந்து பார்ப்பாரு அவரு. ம். ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் ஃபீல் பேட் அபவுட். அவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கடைசியா அவர் பார்த்தது அந்த காமெடி ஷோ தான். ஓகே. ஐ எம் ஷூர் எங்க அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் இப்போ உட்காந்து பார்த்திருந்தானா he would have been very very proud. But unfortunately அவர் எங்கேயோ பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவர் பாவம். அதுதான் நான் நினைக்கிறேன் பார்த்துட்டு இருப்பாருன்னு. நான் Yeah. எப்பயாவது தமிழ்ல ஏதாவது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணலன்னா அதுக்கும் வந்து ஒரு திட்டு. ஓ ஓகே. எங்க அப்பா தான் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் தமிழ்ல தானே வரும். அவர் தான் ஆமா. உட்காந்து எனக்கு தமிழ் எழுத படிக்க வராது சுத்தமா. ஓ ஓகே. ஸோ என்ன நான் ஹிந்தி படிச்சேன். ம். எங்க அம்மா உருது, எங்க அப்பா தமிழ். அதனால நிறைய இப்ப எப்படி எல்லாமே அவ்ளோ இதுவா தமிழ் பேசுறீங்களே? ஐ அம் லேர்னிங் ஒன் லிட்டில் பை லிட்டில். எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு இப்போ என்ன ஆனா ப்ரொடியூசர். நானும் வந்ததுலேருந்து நீங்க கிரிக்கெட் அப்படிங்கறத தாண்டி ஆட்டங்கள் இப்படிதான் மேடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. செந்தமிழ்லயே வரீங்களே. எனக்கு வர மாட்டேங்குது மேடம் அது. நான் சென்னை தமிழ் தான் நான் பேசுறேன். வெளியே வாங்க காட்டுறேன். அதெல்லாம் கிடையாது. அது வேற எனக்கு பயம். இந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அங்க கமல் சார் எல்லாம் இருக்காரு. ஒரு லெவல் ஆஃப் தமிழ் பேசணும்ல. எனக்கு வேற பயம். என்னோட அந்த லோக்கல் தமிழ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஓகே டன். ஸோ வந்து நம்ம இப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது நடுவுல வந்து அதாவது இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் எக்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு 3 வாரத்துக்கு வேற மாதிரி உங்க பக்கமே திரும்பி இருந்தது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எப்பயோ போட்ட ஒரு கமெண்ட் உங்களை நோக்கி திருப்பி வந்து பாய ஆரம்பிச்சது. எக்ஸாக்ட்லி. அது வந்து நான் ஆக்சுவலி போன வருஷம் ஐபிஎல் பண்ண போது ஒரு வாட்டி ஒரு ஐ திங்க் எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே கேம் லக்னோவில் நடக்கிற ஆட்டம் மழை பெஞ்சது. அதனால த கேம் வாஸ் வாஷ்ட் அவுட். ஸோ அன்னைக்கு தான் வந்துட்டு பீப்புள் ரியலைஸ் தட் நான் இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எவ்ரிபடி டியூன் இன் மேட்ச் இல்லாத போது இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு பயங்கரமா ஒரு 2-3 வாரத்துக்கு செம்ம லவ். எல்லாருமே பரவாயில்ல ரெயின் வரட்டும் இவங்கள நம்ம பார்ப்போம்னு வேற லெவல்ல பசங்களா அதுவே கட்டிட்டாங்க. அம்மா அம்மா. நமக்கும் வந்து ஆஹா நமக்கு நிறைய ஃபேன்ஸ் பெரிய இருக்காங்க. வேற லெவல் ஆயிட்டு இந்த வருஷம் அது அப்படியே ஆப்போசிட். எவ்வளோக்கு தூக்கி விட்டாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திட்டு அசிங்கப்படுத்தினாங்க. அண்ட் இட்ஸ் ஃபார் எப்படி சொல்றது, எனக்கு தெரியும் இது நம்ம திருப்பி ஆரம்பிச்சோம்னா திருப்பி A to Z ஆரம்பிக்கும். பட் இட்ஸ் ஆல்சோ ஸ்பேஸ் ஃபார் மீ டு ஷேர் தட் ஸ்டோரி. ஐ திங்க் ஜான்ல நான் வந்து டெஸ்ட் சீரிஸ் பண்ணிட்டு இருக்க போது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் பண்ணிட்டு இருக்க போது யாரோ வந்து நிறைய போஸ்ட்ல வந்து வேர் ஹிஜாப்னு காமெண்ட் பண்ணாங்க. நான் இன்னைக்கு நேத்துன்னு கிடையாது, வருஷ கணக்கா என்னை யாராவது அவங்களோட ஒப்பீனியன் போட்டு போயிட்டாங்கன்னா நான் கண்டுக்க மாட்டேன். பட் நான் இப்படி இருக்கணும்னு யாராவது என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா எனக்கு உடனே கோவம் வரும். நான் வீட்டில் பேச்சு கேட்கல, உங்க பேச்சு கேட்க போறேன். உடனே நான் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன். எனக்கு எப்பொழுதுமே வந்து அந்த எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க மூடுங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீமா தான் பார்த்தேன். புத்தர் சிலை இப்படி கை வச்சுட்டு இருப்பாரு, அங்க எழுதியிருக்கும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க மூடுங்கன்னு. ஸோ இட் வாஸ் சம்திங் தட் காட் மை. அப்போலேருந்து யார் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயும் அதான் நான் சொல்லுவேன், எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க மூடுங்கன்னு. ஸோ இவர் போட்டாரு, கரெக்டாக ஃபோன் என் கையில் இருந்தது. பேக் டு பேக் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுனால நான் போய் காமெண்ட் பண்ணேன், எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் மூடுங்கன்னு. அதுவும் அதில் என்ன நான் போட்ட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இட் வாஸ் அ ஒன் சைடட் டாப் வித் பேண்ட்ஸ். அண்ட் அவரை அந்த ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தேன், அவ்வளோதான். என்னோட ஸ்டூடியோவில் ஒரு ரீல் போட்டது, அது முடிஞ்சிருச்சு. அவர் எனக்கு நிறைய வாட்டி டிஎம் பண்ணியிருக்காரு, அதே அந்த பர்சனே எனக்கு நிறைய வாட்டி டிஎம் பண்ணி நான் அவரை திட்டி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம்
ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஐபிஎல் ஆரம்பிச்ச கையோட யாரோ எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க. ட்விட்டர்ல somebody shared this. ஸோ நான் அங்க போய் ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த பொண்ணோட கிரிக்கெட் எனக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. பட் பெருசா பிடிக்காது. ஆனா இந்த பொண்ணோட கம்பேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இங்கிலீஷ்ல போட்டிருந்தாரு. ஸோ நான் போய் என் காமெண்ட் பண்ணேன்னா, படி ஏன் உங்களுக்கு என்ன வித்தியாசமா பண்ணா பிடிக்கும்? பிகாஸ் ஐ அம் ஆல்வேஸ் ட்ரைங் டு கெட் பெட்டர் அட் மை ஜாப். அண்ட் உங்களோட ஆடியன்ஸ் தானே உங்களுக்கு முக்கியமான அவங்களோட கண்டிப்பா. ரிவ்யூ அவங்க வந்து ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஸோ நான் கேட்டேன், ஏன் கிரிக்கெட்ல உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா, அது வந்து அவர் கடைசி வரைக்கும் எனக்கு சொல்லல. நான் டிஎம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லல. பட் அங்கருந்து நெறைய பேர் அந்த போஸ்ட்ட பார்த்து நெறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து எப்போ யார் என்ன டேக் பண்ணி இது பண்ணாலும், இஃப் இட்ஸ் மை பிக்சர், மை காமெண்ட் நான் ரீஷேர் பண்ணுவேன். ஸோ ஐ வாஸ் ரீஷேரிங் தட். அதுக்குள்ள இன்னொன்னும் வைரலா போச்சு. அது என்னன்னா, இந்த போஸ்ட்ட பார்த்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, "நீ ஒரு பொண்ணு, ஒரு சர்டன் ரிலிஜன சேர்ந்த ஒரு பொண்ணுன்னு." ஸோ நான் சும்மா அவரை ட்ரோல் பண்ற மாதிரி கீழே போய் காமெண்ட் பண்ணேன். ஒரு கவ் அதாவது ஒரு மாடுன்னு சொல்லி, "போடா எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க மூடிட்டு போங்கன்னு" சொல்லி அங்கேயும் விட்டுட்டேன். அதுவும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் ஓகே அன்டில் ஐ ரியலைஸ் தட் அன்ஃபார்ச்சுனேட்லி பீப்புள் ஆர் மேக்கிங் இட் அ ரிலீஜியஸ் கான்வர்சேஷன். ஏன்னா ஐ திங்க் ஆன் ஈத் அது வந்து ரொம்ப நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஐ வாஸ் வண்டரிங் எதனால இவ்வளோ பேருன்னு எனக்கு அது பிடிக்கல. நான் சொன்ன மாதிரி ஐ கம் ஃப்ரம் அ செக்குலர் ஃபேமிலி. என்னோட ஃபேமிலியில் வந்து நாங்கள் ரிலிஜன் பெருசாக பார்க்க மாட்டோம். வி பிலீவ் இன் பீங் அ குட் ஹியூமன் பீங். அது எந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ண சொன்னாலும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். பட் வி ஆர் நாட் அ ரிலீஜியஸ் ஃபேமிலி. அண்ட் என்னோட வேல்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நான் வேறு மாதிரி வளர்ந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே எனக்கு பிடிக்கல. நான் எந்த ரிலிஜனோட சென்டிமெண்ட்ஸும் ஹர்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் ஐ ஸ்டாப் ஷேரிங் இட். நான் ஒரு ஸ்டோரியும் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி எனக்கு கொடுத்த சப்போர்ட்காக. பட் நிறைய பேர் இது ஒரு ரிலீஜியஸ் கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஸோ இந்த மேட்டரை இங்கே விட்டுலாம். நான் அந்த பர்சன் கிட்ட டிஎம் பண்ணி நான் டீல் பண்ணி விட்டாச்சுன்னு. நான் அந்த காமெண்ட்டும் டெலீட் பண்ணிட்டேன். ஐ பிளாக்ட் ஹிம். ஸோ அந்த காமெண்ட் போயிடுச்சு. நான் டெலீட் பண்ணல, அவரை பிளாக் பண்ணனால அந்த காமெண்ட் போயிடுச்சு. பட் அது அப்படியே ஸ்னோபால் ஆகி ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு லைக் முஸ்லிம்ஸ் இருக்கவங்கலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தட் ஐ எம் அட்டாக்கிங் முஸ்லிம்ஸ். நான் மற்றவங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். அது உண்மையே கிடையாது. நான் எல்லாரையும் போய் திட்டுவேன். என்னோட இதில் வந்து யாராவது நான் இப்படி இருக்கணும்னு என்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் போய் திட்டுவேன். அது போய் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்குது that I've shared. So they made it look like I'm attacking Muslims, which is a joke. ஏன்னா என்னோட ஃபேமிலி ஆல்சோ இஸ் லைக் ரைட். ஸோ அது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் டு ஷோ தட் இது ஒரு ரிலீஜியஸ் கான்வர்சேஷனே கிடையாது. நான் ஒரு பொண்ணு, எவனோ ஒருத்தன் கிட்ட வந்துட்டு இப்படி பேசுனா எனக்கு பிடிக்கல, அதனால எனக்கு தெரியும் நீ மூடிட்டு போன்னு நான் சொல்கிறேன். இதில் என்ன ஆச்சு ரைட்? லைக் சம்படி ஐ டோன்ட் நோ, சம் ஸ்ட்ரேஞ்சர். அதில் த அமௌண்ட் ஆஃப் ஹாரஸ்மெண்ட் எனக்கு நான் ஒரு 40,000 ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க அந்த ஒரு 3 வாரத்தில். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு வாட்டியும் நான் ஃபோன் எடுக்க போது எவ்வளோ காமெண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ டிஎம்ஸ் இருக்கும். எல்லாருமே இக்னோர் பண்ணுன்னு நான் ஒரு 100 காமெண்ட்ஸ் இக்னோர் பண்ண முடியும். பட் ஒரு 2 காமெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். என்னோட ஃபேமிலி பற்றியெல்லாம் பேசினா எல்லாருக்குமே கோவம் வரும். ஃபேமிலி பற்றியெல்லாம் பேசினா அண்ட் ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணும் போது எனக்கு வந்து அது என்னால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. தென் ஐ வில் ரியாக்ட். அது போயிட்டே இருந்தது. இட் கெப்ட் ஸ்னோபாலிங். லக்கிலி ஆஃப்டர் பாயிண்ட் இன் டைம் இட் ஸ்டாப். ஐம் பிரிட்டி ஷூர் இந்த இன்டர்வியூ போட்டு இதை நீங்கள் போடுவீங்களா, எனக்கு ஆஃப் ஆகிருந்து மறுபடியும் வருவாங்க. அப்படிலாம் கிடையாது. அது என்ன ஆச்சுன்னா, நீங்கள் இவ்வளவும் பண்ணிட்டே இருந்தீங்களா, அப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்களா, ஓகே இவங்க பயந்துட்டாங்க, ஜஸ்ட் இவங்க பயந்ததுனால தான் ஷி ஜஸ்ட் ஸ்டேரிங் இட், இவங்க சும்மாவும் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும், ஃபார் தட் ஷி டிட் திஸ். அந்த கமெண்ட் போடுறதே அவங்க அதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. யாராவது வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபாலோவர்ஸ் வேண்டாம், ஐ டோன்ட் கேர், தட்ஸ் அ லை. ஐ வாண்ட் ஃபாலோவர்ஸ். பட் இந்த வந்து ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க தெரியுமா, தேர் இஸ் நோ சச் திங் அஸ் பேட் பப்ளிசிட்டி. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். எனக்கு வந்து போன வருஷம் நான் வந்து என்ன எல்லாரும் ரீஷேர் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வருஷம் எனக்கு பிடிக்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் அதை ஷேர் பண்ணுறதே விட்டுட்டேன். பிகாஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஐ டோன்ட் வாண்ட் கெட் பாப்புலர். இந்த மாதிரி விஷயத்துக்கு பாப்புலராக ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இஃப் ஐ வாண்ட் பி பாப்புலர், என்னோட ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஐ வாண்ட் தட் பாப்புலாரிட்டி. இந்த பாப்புலாரிட்டி என்னோட ஜாபுக்கு ஹெல்ப்பே கிடையாது. ஸோ எனக்கு தேவை கிடையாது. ஓகே, இந்த மாதிரியான ஒரு விஷயம். அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் ஷேர் பண்ணுறதே விட்டுட்டேன். ப்ளஸ் நான் பேக் டவுனே பண்ணல. கடைசி வரைக்கும் ஐ திங்க் ஒரு சில பேஜஸ் என்னோட கான்டென்ட்டை வந்து நான் போஸ்ட் பண்ண ஸ்டோரிஸை வந்து க்ராப் பண்ணி அவங்களோட நரேட்டிவை மேட்ச் பண்ணுற மாதிரிலாம் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதெல்லாம் விடவே இல்லை. நான் கடைசி நாள் வரைக்கும் விடலை. ஓகே, கடைசி நாள் நான் தான் சொன்னல, நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் ஃபேக்ட்ஸ் கிடையாது. உங்களோட ஒப்பீனியன் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அது இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, பியூட்டி லைஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி பிஹோல்டர். உங்கள் கண்ணில் அசிங்கம் இருக்கு, அதனால நீங்கள் அசிங்கத்தை பார்க்குறீங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஒரு சில வார்த்தைகள், பர்சனல் அட்டாக்ஸ், ஃபேமிலி பற்றி பேசுறது, இல்லை லைக் ஐ செட் அவங்க வந்து என்ன இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், நீ செத்தனா நீ வந்து யூல் கோ டு ஹெல்,
அந்த மாதிரிலாம் சொல்ல போது நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வந்தது, why is it a you problem, it's a me problem. If I die and go to hell, that is a me problem. Obviously, You stay out of it. அவ்வளவுதான். பட் ஐ நெவர் பேக் டவுன். இன்ஃபேக்ட் என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, சமீனா காம் டவுன், என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் நீ உன்னோட அட்வைஸ் எடுத்துக்கோ, கொஞ்சம் மூட். இத தாண்டி நீங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றீங்க. ஒரு பேட் கமெண்ட் வந்தா உடனே அங்க போய் ரிப்ளை பண்ணுவீங்க. எனக்கு வந்து நான் என்னன்னா, நான் ஃபோன் எப்பலாம் கையில இருக்கோ அப்ப ஏதாவது வந்துன்னா நான் இப்படி ட்ரிகர் ஆவேனா, அதுதான் உண்மை. ஓகே. எல்லாருமே சொல்லுவாங்க, சமீனா உன்னோட மென்டல் பீஸ் நீ பாத்துக்கோன்னு. எனக்கு எப்படின்னா, நான் ரியாக்ட் பண்ணலனா தான் என் மென்டல் பீஸ் வந்து பீஸ் பீஸா பொளந்து போயிடும். கரெக்ட். நான் ரியாக்ட் பண்ணிட்டேன்னா நான் பாட்டுக்கு ஓகே ரியாக்ட் பண்ணிட்டோம்ல, எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ சொல்லிட்டான், அவனை நம்ம வந்து சொல்லியாச்சு, நீ யாரா கேட்கறதுக்கு போடா, அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். ஆனா அது வந்து நான் சொல்லாம விட்டேன்னா எனக்கு ஐ ஃபீல் லைக் a little suppressed and அது that takes a toll on me. எனக்கு இங்க ஒரு choking sensation வந்துரும். இது சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம எனக்கு அப்படிதான் மேம் இருக்கும். இந்த பக்கத்துல இருக்க சில பேர் நம்ம கையை வந்து பிரிச்சு விட்டுறாங்க. நோ 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 அப்படின்னு எனக்கு புடிங்கிடுவாங்க. அவ்வளவு பேர் வந்து சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், படி எனக்கு புரியுது நீங்க எல்லாரும் வந்து என்னோட சேஃப்டி என்னோட மென்டல் பீஸ்க்காக யோசிக்கிறீங்கன்னு. ஆனா நான் இது ரியாக்ட் பண்ணனா தான் என்னோட மென்டல் பீஸ் வந்து உங்களுக்கு புரியுதா? என் மென்டல் பீஸை நான் ரிப்ளை பண்ணுறது ரிப்ளை தான். பண்ணணும். அதுக்கு நீ எல்லாத்துக்கான நான் ரிப்ளை பண்ண முடியாது. Which எப்பயாவது hurt, ஏதாவது என்ன ட்ரிகர் ஆச்சுன்னா, அதுவும் நான் வந்துட்டு என்னோட காமெண்ட்ஸ் போய் பார்க்கணும்னு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நான் விட்டுட்டேன். நான் யூசுவலா Okay. காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுப்பேன். இந்த ஒரு பீரியட்ல நான் விட்டுட்டேன். ஏன்னா அப்படி இருந்தது. அது போகல. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம் இருந்ததுன்னா, நான் யாரோ ஒருத்தி என்னை பத்தி ஒருத்தர் கேவலமா வந்து பேசுறாரு, என் குடும்பத்தை பத்தி பேசுறாரு, அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் வருவாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தர் குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசிப்பாங்க, அவங்க அம்மா பத்தி ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். எனக்கு நிறைய வார்த்தையில அவங்க எழுதுறது அதோட அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவாங்க. நான் போய் ஆஃபீஸ்ல கேட்டுருப்பேன், இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தெரியல அதெல்லாம் வேண்டாம் போ அந்த மாதிரி. ஸோ எதுக்கு கெட்ட வார்த்தையில டீல் பண்ணணும்? கெட்ட வார்த்தைக்கு நீங்க காப்பிரைட் வாங்கி வைக்கல. கெட்ட வார்த்தை பேசணும், நானும் பேசலாம். எனக்கும் நிறைய கெட்ட வார்த்தை. கண்டிப்பா. பட் தட்ஸ் a difference between Yeah. them and me.